ஒரு வீட்டில் ஏன் குழந்தை பிறப்பதற்கு தாமதமாகிறது தெரியுமா? எல்லோருக்கும் திருமணமாகிய உடனே குழந்தை பிறக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அழுது கலங்காதீர்கள். இது தண்டனை அல்ல, இறைவன் உங்களுக்கு அளிக்கப் போகும் மிகப்பெரிய பொக்கிஷத்திற்கான காத்திருப்பு. சாஸ்திரப்படி சாதாரண ஆன்மாக்கள் பூமிக்கு விரைவில் வந்துவிடும். ஆனால் ஒரு புண்ணிய ஆத்மாவோ தெய்வ குழந்தையோ வாரிசாக பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான நேரம் மற்றும் கிரக நிலைகள் கூடி வர வேண்டும். அந்த தங்கமான நேரத்திற்காகவே இறைவன் உங்களை காக்க வைத்திருக்கிறான். தாமதமாக கிடைக்கும் குழந்தை தவமிருந்து பெற்ற பிள்ளை. வைரம் எப்படி பூமிக்கு அடியில் வெகு காலம் அழுத்தப்பட்ட பிறகே கிடைக்குமோ அப்படித்தான் உங்கள் குழந்தையும். இப்போது நீங்கள் படும் வேதனை, அவமானம் எல்லாம் உங்கள் கர்ம வினைகளை கரைத்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காகத்தான். எனவே கலங்காதீர்கள், உங்கள் மடி விரைவில் கணக்கப் போகிறது. குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் மழலை செல்வம் என்று பதிவிடுங்கள். ஒரு வீட்டில் ஏன் குழந்தை பிறப்பதற்கு தாமதமாகிறது தெரியுமா? எல்லோருக்கும் திருமணமாகிய உடனே குழந்தை பிறக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அழுது கலங்காதீர்கள். இது தண்டனை